அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இந்த ராம்ஸ்டீன் ஃபார்மேட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பேசிக்கிறாரு. அந்த டைம்ல என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் தத்தளிச்சுட்டு இருக்குங்க, உயிர் போர் ஆபத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அலைஸ் நட்பு நாடுகளே வாங்க, 50 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு இல்லையா, வாங்க உதவ ஆரம்பிங்க, ஸ்டெப் அப் பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆமா, அமெரிக்கா அப்புறம் நீங்க அப்படின்ற உள்ள கேள்வி வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லோன். அதான் அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் வந்து என்னதான் செஞ்சா நீங்க உக்ரைனுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறது போல ஏதாவது பேசிப்பாங்க போல இருக்குது. அதுக்கு தான் லோன் கொடுக்கலாமா அப்படிங்கிறது போல பேச்சு போயிட்டு இருக்குது. இந்த ஐடியாவை தான் அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்தாரு இல்லையா, அதாவது லோனா கொடுங்கப்பா அப்படிங்கிறது போல. மேபி லோனா கொடுத்தா, எய்டு இல்லாம லோனா கொடுத்தா இதுக்கு மேல அக்செப்ட் ஆயிருமா அப்படிங்கிறதோட கேள்வி வருது. இது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா மேற்குலக நாடுகளும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த ராம்ஸ்டீன் மீட்டிங் முடிஞ்சது தொடர்ந்து பல நாடுகளும் அப்படியே உக்ரைன் கேடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. அப்படித்தான் உக்ரைனுக்கு இப்போ புது நாடு, அதாவது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நாடுகள் சொன்னோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனடா தரப்புல இருந்து 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஷெல்களை தயாரிக்கிறதுக்காக செக்கு கிட்ட கொண்டு போய் செக்கு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க ஆர்டிலரி ஷெல்கள் ப்ரொடியூஸ் பண்ணா என்னங்க உங்ககிட்ட கொடுத்த மாதிரி அப்படியே உக்ரைன் கொடுத்துடலாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படியே தொட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே உக்ரைன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா இதே கனடா கிட்ட இருந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது இஸ்ரேலுக்கு வந்து இதுக்கு மேல வந்து ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல கனடாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கு. காரணம் ஒண்ணுமே இல்லை, ரஃபா ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா, ரஃபா பகுதியில மிலிட்டரி ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா பல நாடுகளும் அப்புறம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை பெருசாயிரும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினாலதான் இது போல கனடா முடிவெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லப்பட்டு வருது. அடுத்து இந்த உக்ரைனோட கதைக்கே வருவோம். இந்த லக்சம்பர்க் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் 8 லட்சம் செல்களை வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங் 20 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 19 நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மீட்டிங்ல தான் பல நாடுகளும் மொத்தம் 50 நாடுகள் கூட்டமைப்பு இதுல வந்து யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து செஞ்சுக்கிறாங்க. இதுல லக்சம்பர்க்கு 8 லட்சம் செல்கள் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ்ல வந்து ஈடுபட போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா நாடுகளும் வந்து இந்த சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிலரி செல்களை அதிகமா கொடுக்குறோம்னு. ஆல்ரெடி உக்ரைனுக்கு சத்தியம் பண்ணியிருப்பாங்களே ஆர்டிலரி செல்களை கொடுக்குறோன்னு, 1 மில்லியன் ஆர்டிலரி செல்கள் அது இந்த மார்ச் இறுதிக்குள்ள கொடுத்து முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆக அதிகமான ஆர்டிலரி ஷெல்கள் உக்ரைன் தயார் நிலையில வச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் செஞ்சிருந்தாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த ரொபோ தேனியில குறைஞ்சாங்க இல்லையா, அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான். இப்ப செய்ய போறதுதான் மிகப்பெரிய அட்டாக்கா இருக்க போகுது. அதே ரொபோ தேனியில குடைய போறாங்க டாக் நோடி. அந்த டைம்ல தான் உக்ரைனுக்கு வெயிட்டா இருக்கும். அந்த டைம்ல வந்து பேச ஆரம்பிக்கலாம் இந்த சமாதான பேச்சுவார்த்தை ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல பெரும்பான்மையான அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்போ வெயிட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா இந்த சுமியும் கர்கிவ் ஓப்லாஸ்டும் கால் எடுத்து வைக்கணும். அந்த இடத்துல சோல்ஜர் வந்தாதான். ஏன்னா ரொம்ப பெரிய சப்ளை லைன்ஸ் இருக்கும், அதிகமான வீரர்கள் ஆல்ரெடி இருக்கிறதுனால சப்போர்ட்டிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி மிக பெருமளவில் தாக்குதல் பண்ணி உக்ரைன் முன்னேற ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் இந்த கிரீமியாவும் தாக்க ஆரம்பிக்குது. இது போல வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நடக்குதா இல்லை என்ன ஏதுங்கிறதுலாம் சூழ்நிலை பொறுத்து தான். ஆல்ரெடி இந்த உக்ரைன் வந்து ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற பேர்ல வந்து பெல்கிராட் பகுதியை தாக்க நினைச்சாங்க. ஆனால் பெருமளவில் எதுவும் செய்ய முடியல, உள்ள போய் எதையும் பிடிக்க முடியல இல்லையா. அதனால தேவையில்லை அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் நினைச்சிருவாரோ, இப்படித்தான் வர போறாங்க, வந்தாங்கன்னா பாத்துக்கலாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்றதோட முடிச்சிருவாரோ. ஏன்னா பஃபர் ஜோன் அமைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அது உக்ரைனுக்குள்ளையா இல்ல ரஷ்யாக்குள்ளையா அப்படிங்கறத எங்க கேள்வி. ஏன்னா ரஷ்யாக்குள்ள போகணும் அப்படின்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் உள்ள போக முடியாது. அப்ப என்ன, சின்ன சின்ன சபாட்டேஜ் குரூப் தான் இருப்பாங்க. ரொம்ப நாளைக்குலாம் உள்ள போயெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது. உக்ரைனோட ஆர்மியை வந்து ரஷ்யாக்குள்ள உள்ள நுழையுதுன்னா வேணா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரஷ்யாவுக்கு, அது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இப்ப வரைக்கும் உக்ரைனோட ராணுவம் தாக்குறதா சொல்லவே இல்லை, அவங்க பண்ணவும் இல்லை. ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யாவுக்கு வந்து உதவி பண்றாங்க, அவங்க தான் போய் அடிக்கிறாங்க, ரஷ்யர்கள் தான் ரஷ்யாவை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அதனால தேவையில்லை அப்படின்னு ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இது போல விஷயங்களை கொடுக்கறதுக்கு பத்தி பேசிக்கிறாங்க. இப்போ அதிகமான பணம் வேணுமா இல்லையா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட அசட்லாம் ஃப்ரோஸ் பண்ணிக்கிறோம் இல்லையாப்பா, அல்ல 90% உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஆஃபர் எடுத்து வச்சுக்கிறாங்களாமா. இது திரும்பி எல்லாம் பேசி இல்லைங்க, வேண்டாங்க, அது வேண்டாங்க, இது வேண்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. அப்புறம் போன பதிவுல நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ட்ரூப்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க 2000 ட்ரூப்ஸுக்கு மேல அப்படிங்கிறது போல ஒரு செய்தி வந்திருந்து இல்லையா. அது சொன்னது ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் தான் வந்து இது போல சொல்லியிருந்தாரு. ஷெர்கி நிரோஷிக்கின் பேர் கொஞ்சம் கட்டாவில் அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. இப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமா பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, ஏங்க சும்மா இருங்க, அப்பெல்லாம் யாரையும் அனுப்பலீங்க, யாரும் தயார் பண்ணலீங்க அப்படிங்கிறது போல
பட் ஆனால் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் நம்புறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உக்ரைனுக்கு ஆளுங்க தேவை. இப்போ டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல மேற்குலக நாடு, இந்த பெலருஸ் பார்டர்ல உடசால அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை எடுத்தாங்கன்னா அங்கெல்லாம் டிஃபெண்ட் இல்லாம போயிடும். ஸோ மேற்குலக நாடுகள் வந்தாதான் அந்த வீரர்களை பயன்படுத்தி டாக்மேக்க குறையும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது போலதான் விஷயம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிளான் தான். இதை உக்ரைன் செய்யறாங்களா என்ன, எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ பிரான்ஸோட ட்ரூப்ஸா யாரோ ஒரு ட்ரூப்ஸ் உள்ள வரணும்னு ஆயிப்போச்சு இல்லையா. பிரான்ஸும் தயாராகிக்கணும், ட்ரூப்ஸ் அனுப்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான மெலனி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இங்க பாருங்க, இது தேவையில்லாத எஸ்கலேஷன் தாங்க ஆகணும், இதெல்லாம் தப்பான விஷயங்க, அதனால பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ள போறதை நாங்க ஆதரிக்கல அப்படிங்கிறது போல இட்டாலி தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் உக்ரைன் இப்ப வரைக்கும் ரஷ்யா வைத்து போராடிட்டு இருக்காங்க. உண்மையான இழப்புகள் என்ன அப்படின்னு இருதரப்புலையும் சொல்லப்பட்டு வரல. பட் ஆனா சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலகத்துல இருக்கிறவங்க இது போல இழப்பு அது போல இழப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அது போலதான் போலாண்டோட முன்னாள் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபா இருந்திருப்பாரு இல்லையா, அவரு தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உக்ரைனோட உண்மையான இழப்புகள் அப்படிங்கிறது மில்லியன்ஸ்ல இருக்குங்க அப்படின்னு. அதாவது 10 லட்சமா இல்ல அதுக்கு மேலையா அப்படிங்கறதுதான் கேள்விங்க. அதாவது சமீபத்துல ஒரு கணக்கு இந்த சிரிஸ்கி அவர்கள் பார்த்தாரு இல்லையா, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப், அப்படி பார்க்கும்போது என்னங்க 10 லட்சம் பேர் இருக்கதா சொன்னீங்க, 3 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு. ஒரு வேலை இருக்குமோ, கனெக்ஷன் அப்படி வருது, என்ன ஏதுங்கலாம் முடிஞ்சாதான் தெரியும். ஏன்னா பார்த்தாலே தெரியுது எத்தனை கல்லறைகள் இமேஜ் வருது, எந்த அளவுக்கு நம்பி வழியுதுன்னு சொல்லிட்டு. ஆனா 30,000 தான் அப்படின்னு இருக்கிறார் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். என்ன ஏதுங்க தெரியல. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யால பாம்பு வெடிச்சிடும், அது வெடிச்சிடும், மாஸ்கோல இருக்காதீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எலெக்ஷன் நடந்துருச்சு. இப்ப மிகப்பெரிய கேள்வி, உக்ரைன்ல எப்ப எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது ஆரம்பிச்சிருக்கு. மேற்குலக நாடா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு. எப்போ எலெக்ஷன் உக்ரைன்ல நடத்துவீங்க அப்படிங்கிறத. ஏன்னா நடத்தி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி மார்ஷல் 2 தடவைக்கு மேல நகர்த்திட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ சூழ்நிலை எடுத்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல 18% தான் ரஷ்யா வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எலெக்ஷன் நடத்திட்டாங்க. ரஷ்யா பிடிச்சு வச்சுக்கிற பகுதியில எலெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்ரைன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ உக்ரைன்ல எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போறதுக்கு சிட்டிசன்ஸ் வேணும். ஆல்ரெடி நிறைய பேர் மேற்குலக நாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப எலெக்ஷன் நடக்குது வந்து ஓட்டு போடுங்கப்பா அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா? இல்ல இப்போ பூத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல கொண்டு போய் பூத் வைக்கணும். இப்போ எப்படி டிரான்ஸ்னிஸ்ட்ரியா போல இது போல பல இடங்கள்ல வந்து பூத் வச்சாங்க, ரஷ்யா போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது போல. அது போல அங்க போலிங் பூத் வச்சு ஓட்டு போட சொல்லுவாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்திருக்கு. இது அந்தந்த நாடுகளுக்கு தேவையில்லாத தலைவலி தான். அது மட்டும் இல்லாம இது போல செஞ்சாங்கன்னா அந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா பிடிச்சிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் உக்ரைனுக்கு. அதனாலயும் அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால உக்ரைன்ல எலெக்ஷன் நடக்குமா நடக்காதான்ற கேள்விக்கு பெரும்பான்மையா நடக்காது அப்படிங்கிறது போலதான் சொல்லப்பட்டு வருது. அப்படி வைக்கல அப்படின்னா உக்ரைனோட மவுசு இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கம்மியாயிரும். ஏன்னா எந்த நாடுகளும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால இதுக்கு மேல மேற்குலக நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல ஏதோ ஒரு உக்ரைன் ஒரு அட்டாக் பண்ண வச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. அது எந்த அளவுக்கு நடக்க இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா இந்த உக்ரைன் அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உக்ரைனோட அஃபென்சிவ் தான் வேஸ்ட்டுங்க முன்னாடி மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற. அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.